அழகிய சிட்டி வியூவை பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இது கருதப்படுது. இப்போ நீங்கள் இங்கால சைட்டில் பார்க்குறது வந்து ஓல்டு சிட்டி துபாய், அடுத்த சைட்டில் பார்க்குறது வந்து நியூ சிட்டி துபாய். அதையும் பார்த்துருங்க, ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இந்த புர்ஜ் கலிஃபா வியூவோட தெரிகிற சிட்டி தான் வந்து நியூ சிட்டி துபாய். அதையும் பாருங்கள், ரெண்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அந்த துபாய் ஃப்ரேமினுடைய 2 தூண்களுக்கும் நடுவால் இருக்கிற பிரிட்ஜ் தான் இது. இது வந்து ஒரு கிளாஸ் பிட்டிங். பாருங்கள், மேலேருந்து கீழே இருக்கிற வியூ எல்லாமே நாங்கள் பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, உறவுகளே, எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நானும் என்னுடைய நண்பர்களும் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் துபாய் ஃப்ரேம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கிறோம். என்னுடைய ஃப்ரெண்டு முன்னுக்கு போயிட்டுருக்கிறாரு, எஜிப்தியன் ஃப்ரெண்டு. Look at me. So where are we going right now? We are going to Dubai Fair. Where is Dubai Frame? Dubai Frame. So நாங்கள் போயிட்டு எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேரில் நின்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உலக மக்களே இருக்கக்கூடிய சுற்றுலா நாடாக அழைக்கப்படுறது வந்து இந்த துபாய் தான். இந்த துபாயில் தான் இப்போ இந்த சாதனை படைக்கப்பட்ட இந்த துபாய் ஃப்ரேமை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த துபாயில் இந்த துபாய் ஃப்ரேம் மட்டும் சாதனை படைக்கப்பட்ட விஷயம் இல்லை, இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன். கின்னஸ் ரெக்கார்ட் டாலஸ் ஹோட்டல், கின்னஸ் ரெக்கார்ட் டாலஸ் பில்டிங் அண்ட் கார்டன், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே துபாயில் வந்து நாளுக்கு நாள் மக்களை ஈர்த்து கொண்டே இருக்குது, சுற்றுலா பயணிகளை. இந்த துபாய் ஃப்ரேம் வந்து துபாயில் ஜபீல் பூங்கா என்று சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குது. ஸோ நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. How is your team? Very nice, and I am keen to see the new Dubai of the Dubai Fair. ரொம்பவும் பெரிய பில்டிங், உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். துபாய் ஃப்ரேம்ண்டா என்னென்று எல்லாருமே யோசிப்பீங்க. இது வந்து பழைய புதிய துபாயினுடைய அழகிய சிட்டி வியூவை பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இது கருதப்படுது. உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாம் தெளிவாக பார்ப்போம். இங்கே உள்ளுக்க விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தருக்கு 50 திர்ஹாம், அதாவது எங்கட நாட்டு காசு 4000 ரூபா வரும். எங்களுக்கு இங்கே உள்ளுக்க விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ, பிகாஸ் நாங்கள் இங்கே விஐபி. காரணம் வந்து இங்கே நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து எங்களுக்கு மட்டும் ஃப்ரீ விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த சிரியா நண்பர் இந்த சலுகையை தந்ததால் எங்களுக்கு உள்ளுக்க போகிறதுக்கு ஃப்ரீ. அது மட்டும் இல்லை, நாங்கள் ரொம்பவும் குயிக்கில் நாங்கள் உள்ளுக்க போயிடலாம். உள்ளுக்க போகிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. கியூவில் இருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போகணும், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். ஸோ எங்களுக்கு முன்னாடி வந்த நிறைய பேர் கியூவில் இருக்கும்போதே நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஏர்லியாகவே போயிடுவோம் என்று சொன்னால் அவர் எங்களையே முன்னுக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த கருப்பு கலர் கோட் போட்டு நிற்கிறார் வேறு தான் எங்களுடைய சிரியா நண்பர். இவர் தான் எங்களுக்கு இந்த சலுகையை தந்தார். எல்லோரும் கியூவில் நிற்கும் போதே நாங்கள் மட்டும் உள்ளுக்குள்ளே ஏர்லியாக வந்துட்டோம். பாருங்கள், உள்ளுக்க வந்த உடனே இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்த உடனே எங்களை வந்து ஒரு சில இடங்களுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு காட்டுவாங்க. ஓல்டு துபாய் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி நடந்து கொண்டாங்க பழைய காலங்களை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் மேலே போவோம். Thank you. இந்த துபாய் ஃப்ரேம் வந்து 150 மீட்டர் உயரமும் 95 மீட்டர் அகலமும் கொண்டிருக்குது. ஸோ இந்த துபாய் ஃப்ரேமில் சுமார் 48 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே கீழே இருந்து மேலே நாங்கள் போகும் வரைக்கும் வந்து லிஃப்ட் போகிற வழி மட்டும்தான் இருக்குது, வேறு அறைகள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கடைசி முடிவில் இருக்கிற அந்த பிரிட்ஜில் மட்டும்தான் பெரிய அறைகள் இருக்குது. இந்த துபாய் ஃப்ரேம் 2 தூண்களுக்கும் குறுக்கால வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது, மேலே கீழே இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பழைய புதிய துபாயினுடைய சிட்டி வியூவை நாங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இங்கால சைட்டில் பார்க்குறது வந்து ஓல்டு சிட்டி துபாய், அடுத்த சைட்டில் பார்க்குறது வந்து நியூ சிட்டி துபாய். அதையும் பார்த்துருங்க, ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இந்த புர்ஜ் கலிஃபா வியூவோட தெரிகிற சிட்டி தான் வந்து நியூ சிட்டி துபாய். அதையும் பாருங்கள், ரெண்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சொன்ன அந்த துபாய் ஃப்ரேமினுடைய 2 தூண்களுக்கும் நடுவால் இருக்கிற பிரிட்ஜ் தான் இது. இது வந்து ஒரு கிளாஸ் பிட்டிங். பாருங்கள், மேலேருந்து கீழே இருக்கிற வியூ எல்லாமே நாங்கள் பார்க்கலாம்.
Why are you getting difficult to call my name? ஓகே, இந்த துபாய் ஃப்ரேமை உள்ளுக்குள்ளே விசிட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அவுட் ஆகி வரும்போது ஒரு ஷாப்பிங் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் சுவனியர் திங்ஸ் வாங்கி கொள்ளலாம். ஞாபகமாக ஏதாவது திங்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ விரும்புகிறவங்க வாங்கி கொள்ளலாம். அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியில் வந்து நானும் என்னுடைய ஸ்விஸ் ஃப்ரெண்ட், எஜிப்தியன் ஃப்ரெண்ட், சிரியா ஃப்ரெண்ட், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்துக்கிறோம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதோட இந்த வீடியோவை முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். How is weather today? Very nice. Very nice? Yeah. Is this very nice? Yeah. Oh my god, it's very hot. Yeah, but it's, here for Dubai it is good. Dubai is very beautiful, now, but it's the only problem because it's very hot here. Because in the summer be more difficult, but it is like that. It is very good. So I think this is the way which he told. Gate number 4. We should go that side. ஓகே, இந்த வீடியோவை இந்த துபாய் ஃப்ரேம் விசிட் பண்ணதோடு முடிச்சுட்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த துபாயிலே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அம்ரூஸ். பை பை.